கேள்விதான் போங்கள். மாறாத இவ்வுலகில் தேன் நிலவுக்கு இடமில்லையோ? சரி, எப்படியும் நம் வீட்டு மொட்டை மாடிக்கு ஈடு இல்லைதான் போங்கள். வேண்டுமானால் சேட்டலைட் எனும் செயற்கைக்கோளில் தேனிலவு வைத்துக் கொள்ளலாம். வேண்டுமானால் சேட்டலைட் எனும் செயற்கைக்கோளில் தேனிலவு, நீ தேன் பாட்டில் கையோடு உழவு. இப்படியாக இந்த கவிதைகள் போகின்றன. பல்வேறு தலைப்புகள் இதுல இடம்பெற்றிருக்கும். இதுல குறிப்பா சொல்ல வேண்டியதுன்னா நாய் 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 இந்த ஒரு கவிதை முக்கிய மக்கள் மத்தியில் நல்ல சிறப்பு வரவேற்பு கிடைத்தது. காய் காயின் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாணியில நம்ம எழுத வேண்டும்ட்டு நாய் 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 அப்படின்ற தலைப்புல நான் ஒரு கவிதை எழுதினேன். நன்னாய் சென்னாய் பொன்னாய், நன்றாய் நின் வாளை ஆட்டினாய், உன் நன்றியை எனக்கே காட்டினாய், என் விளையாட்டுக்கு நல்ல நண்பனாய் விளங்குவேன் என்றே சொன்னாய், நானும் வளர்த்தேன் உன்னை கண்ணாய், என் வீட்டிற்கு ஒரு காவல்காரனாய் ஓடினாய் தேடினாய் கத்தினாய் சுத்தினாய், ஆனால் ஓடிய கல்வனை காணாய், மனம் ஓய்ந்து போனாய், தினமும் தெருவில் போவோர் வருவோரை குறைத்தாய் வீணாய், நம் வீட்டில் நல்ல உணவே உனக்கு இருப்பினும் நீ அது விரும்பி நீ உண்ணாய், குப்பை தொட்டி ரொட்டி துண்டிக்கே தாவி நீயும் போனாய் தின்னாய் வெறினாய், நடுவீட்டில் உணை வைப்பினும் நடுத்தெரு மண்ணாய் புரளவே நாளும் நீ விரும்பினாய் சொறினாய், நீ கடித்தால் விபரீதம் ஆனாய், மனிதகுலம் ராபிஸ் நோய் தரும் விடமானாய், மனிதகுலம் மாண்டு போக காரணமானாய், கருணை இல்லா நாய், ஓ நடிகையின் வீட்டு நாய்க்குட்டியே, செல்வந்தர்கள் வீட்டு செல்லப்பிள்ளையே, உனக்கு கிடைக்கும் பிஸ்கட் கூட கிடைக்காத இங்கே ஏழைகள் இங்கு ஏராளம், உங்கள் எஜமானர்கள் மனதை வைத்தால் அந்த ஏழ்மை இங்கு ஓடி வரும் தாராளம், உன்னை கொஞ்சம் நேரம் உன் எஜமானர்கள் உன்னை கொஞ்சம் நேரம் இதை அவர் காதில் ஓதிடுவாய கொஞ்சம், இதுவே அந்த ஏழைக்கு உதவ உன் பங்கு அறிவாய், ஏழை வாழ்வுக்கு அரணாய், மழை மேகத்து விண்ணாய் விளங்கிடுவாய் விவேகமாய், நன்னாய் சென்னாய் பொன்னாயே. இந்த நாய் என்ற கவிதை உண்மையில நல்லபடியா எல்லாருக்கும் வரவேற்பு கிடைத்திருக்காரு. அடுத்து சூரிய பூக்கள் மாதிரி கனவு பூக்கள்ங்கிற தொகுப்பு, இதுல என்ன மாதிரியான கவிதைகள்? கனவு பூக்கள் அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதினேன். இந்த கவிதை தினசரி நாளிதழ்கள்ல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு நாளிதழ். தமிழ்நாடு முழுக்க எல்லா பதிப்புகளையும் அதை வெளியிட்டாங்க. அந்த கனவு பூக்கள்ல நான் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து, அதுல இந்த ஏழைகளை பத்திய ஏழைகளின் கனவு பூக்கள் என்று விடியும் அப்படின்ற வகையில் தான் அந்த கனவு பூக்கள் எழுதியிருப்பேன். அதனாலதான் இந்த கனவு பூக்கள் கவிதை பெருமா தமிழ்நாடு முழுக்க எல்லா பதிப்புகள்லயும் வந்தது. அதே தலைப்பு இந்த புத்தகத்துக்கு வச்சிருக்கேன். கண்ணில் பூக்குது கருணை பூக்கள், நீல கடலில் பூக்குது நித்தில பூக்கள், மண்ணில் பூக்குது மாலை பூக்கள், கவரி மானில் பூக்குது தன் மான பூக்கள், விண்ணில் பூக்குது நட்சத்திர பூக்கள், சிலர் வார்த்தையில் பூக்குது விரச பூக்கள், எண்ணிலா பூக்கள் பூத்தென்ன லாபம், நம் எண்ணத்தில் பூக்கணும் கருத்து பூக்கள், மடியில் பூக்குது மழலை பூக்கள், மொட்டை மாடியில் பூக்குது தொலைக்காட்சி ஆண்டனா பூக்கள், வரிசையாய் பூக்கள் பூத்தென்ன லாபம், பாடும் வரிகள் ஒவ்வொன்றிலும் பூக்கணும் காவிய பூக்கள், விரலில் பூக்குது வெண் நகப்பூக்கள், இருள் வாழ்வில் பூக்கணும் விடி வெள்ளிப்பாக்கள், கதியில்லா ஏழைகளின் வாழ்க்கை பூக்கள், நாளும் விழிமூடி வழிதேடும் கனவு பூக்கள், அவர்தம் வாழ்வில் விதியை வெல்ல நாம் நம் மதியில் மலரணும் சிந்தனை பூக்கள், தாளில் பூக்குது செய்தி பூக்கள், தாய் பாலில் பூக்குது பாசப்பூக்கள், நதியினில் பூக்குது வெள்ளப்பூக்கள், நிதம் நாளில் பூக்குது இரவு பூக்கள், எளியோரின் வாழ்வில் நனவு பூக்கள், அது ஏழை பங்காளரின் கனவு பூக்கள், ஊருக்கு உழைக்கும் உத்தம பூக்களாக நம் உள்ளத்தில் வேண்டும் என்றும் உறுதி பூக்கள். இந்த வகையில அந்த பாடல் மட்டும் அமைஞ்சிருக்குது. தொடக்கம்ன்ற ஒரு தலைப்புல ஒரு கவிதை. அகரம் தமிழின் தொடக்கம், அம்மா மழலையின் தொடக்கம், மொட்டு மலரின் தொடக்கம், முயற்சி வெற்றியின் தொடக்கம், மொட்டு மலரின் தொடக்கம், முயற்சி வெற்றியின் தொடக்கம், சிறு துளி பெரு வெள்ளத்தின் தொடக்கம், பதுங்கும் புலி பாய்வதின் தொடக்கம், நல்லோர் மனதில் எண்ணங்கள் தொடக்கம், அங்கு நாடு வளரும் திட்டங்கள் பிறக்கும், வல்லோரின் கைகளில் சாதனைகள் தொடக்கம், அங்கு வாடும் நெஞ்சங்களின் இரவுகள் புலரும், பாலர் பள்ளியில் நம் குழந்தைகள், அங்கே நாடு போற்றும் நல் அறிஞர்கள் தொடக்கம், மாணவர்களின் சீரான ஒழுக்கமும் பண்பும் நல்லதொரு எதிர்காலத்தின் தொடக்கம். இவ்விதமாக அந்த கவிதை தொடக்கம்ன்ற தலைப்பிலே போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இதுல இருக்கு. மணப்பெண் பத்தி, இந்த வரதட்சணை கொடுமை பத்தி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கு. அதுல 1-2 இங்க இருக்கு. கலர் நிலத்தில் விழுந்து விளைந்தும் விளையாத விதையே, வரதட்சணை கொடுமையால் வாடும் மணப்பெண்ணே,
10 மாதம் சுமந்து பெற்றால் பாராட்டி சீராட்டி வளர்த்தால் உன்னை உன் அன்னை. மனமானதும் கணவன் கரம் பிடித்து பொன்னும் பொருளும் சீதனமாய் பெற்றாயே, நல் குணமும் கடமையும் அறிந்து சென்றாயா? உண்மை சீதனம் இதை சற்றே எண்ணிப்பார் கொஞ்சம். இன்பமும் அமைதியும் உனக்கு என்றுமே மிஞ்சும். பெண்ணுக்கு சொத்தில் சமப்பங்கது போட்டாகிவிட்டது. இனி வரதட்சணை பேயின் கொடுமைகள் குறையும். ஆயினும் உண்மை சீதனங்களை உணர்ந்து செயல்பட்டாலன்றி இன்பமும் அமைதியும் என்றுமே மிஞ்சாது. உண்மை சீதனம் என்று நான் சொல்றது, மலருக்கு வாசமே சீதனம், ஒரு பெண்ணுக்கு அவள் குணங்களே சீதனம். ஆக உண்மை சீதனம் இதை உதாசீனப்படுத்திவிட்டு அசலுக்கு பட்டு போர்த்தாமல் நகலுக்கு பட்டு போர்த்துகிறார்களே என்ற ஆதங்கத்திலே இது போன்ற கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரை இப்ப இந்த கவிதைகளை தொடர்ந்து சிறுகதை எழுத அப்படிங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறது எந்த காலகட்டம், அதை பத்தி முதல்ல நான் ஒரு கவிதைகள் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தோம். ஒரு 4 நாடுகள் கவிதைகளை எழுதிட்டு ஒரு 3-4 புத்தகங்கள் கவிதைகள் போட்ட பின்பு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களது பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகத்திலே குடும்ப மலர் வெளியிட்டிருக்காங்க. அதுல எல்லா தொழிலாளர்களுடைய படைப்புகளும் வெளியிடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில அந்த மலர்ல நான் ஆசிரியர் குழுவில் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொறுப்பாளர் இருந்த பொழுது நிறைய கவிதைகள், கதைகள் எல்லாம் படைப்புகள் வரும். அதுல என்னுடைய படைப்புகளையும் அதுல நான் இணைத்து விடுவேன். மற்றவர்களும் பார்த்து பாராட்டத்தக்க வகையில் அந்த கவிதை இருந்த பட்சால் அந்த கவிதைகளை அப்படியே இலக்கிய மாத இதழ்கள், முல்லைச்சரம் போன்ற இதழ்களுக்கு அனுப்பி வைத்தேன். அதிலேயும் அந்த கவிதைகள், கட்டுரைகள், அந்த சிறுகதைகள் வெளியான பாராட்டு பெற்ற வகையிலே அந்த சிறுகதை எல்லாம் தொகுத்து அப்படியே புத்தகமாக போடலாம் என்று எண்ணி முதலில் ஆதிசன் சிறுகதைகள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டேன். ஆதிசன், ஆமா. இதுல இருந்து 1-2 கதைகளை சொல்லுங்களேன். இதுல பெரும்பாலும் எல்லா வெளிவந்த எல்லா கதைகளும் முல்லைச்சர நாளிதழ்ல மாத இதெல்லாம் வந்ததுதான். அதுல காலைக்கு தண்டனை பெரும்பாலும் பஞ்சாயத்து பேசுவாங்க கிராமப்புறங்கள்ல. அவர் ஊருக்கு நியாயம் சொல்வார், ஆனா தனக்கு நியாயம் சொல்லிக்க மாட்டார். அது மாதிரி ஒரு ஆலமரத்துல ஒரு பஞ்சாயத்து கூடுது, கிராமத்துல ஒரு மாடு பயிரை மேய்ஞ்சிருது அப்படின்னு கம்ப்ளைண்ட். தோட்டத்துக்கார எனக்கு மாடு பயிர் மேய்ஞ்சனால எனக்கு சேதம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு நஷ்டம் வாங்கி கொடுக்கணும் இவன் சொல்றான். மாடு மேய்க்கிறவன் என்ன சொல்றான், என் மாடு கட்டிதான் வச்சிருந்தேன், அது எண்ணெய் மாதிரியா வந்துருச்சு, நீ ஒழுங்கா வேலி போட்டு வச்சிருந்தா எப்படி மேய்ஞ்சிருக்குமா, அதனால எந்த தப்பு இல்லைன்னு அவன் சொல்றான். பஞ்சாயத்துக்கார என்ன சொல்றாரு, நீ மாடு விட்டு தப்பு, நீ மாட்டுக்காரன் பயன் காட்டுக்கிற அப்படின்னு சொல்லிடுறான். தீர்ப்பு இப்படி சொன்ன உடனே பின்னாடி ஒருத்தர் காங்கேன்னு ஒருத்தர் கை தட்டுறார், ஷபாஷ் ஷபாஷ், இங்க காலைக்கு தண்டனை கொடுக்குற, அவன் வேலி போடலன்றத அவனுக்கும் ஃபைன் போடுற, நான் உன் பெண்ணை காதலிச்சன்றதுனால என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டிய, உன் பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தியா, எனக்கு தானே தண்டனை கொடுத்த அப்படின்னு அவன் குத்தி காட்டுறான் அந்த பஞ்சாயத்து தலைவரை. இதான் ஒரு சிறுகதை. இதோட காட்சி முடிஞ்சிடும். அந்த காங்கேயன் கை தட்டி சபாஷ் நல்ல தீர்ப்பு தான் சொல்லியிருக்கப்பா, ஒண்ணுக்குன்னா ஒண்ணு ஊருக்குன்னா ஒண்ணா அப்படின்னு சொல்லி முடிப்பார். இது பாரு ஒன்று. அப்புறம் நிறைய செய்தித்தாள்கள்ல நல்ல செய்திகள்லாம் வரும், சில அபூர்வமான செய்திகள்லாம் வரும். ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தியை படிச்சேன். ஒருவர் தன்னுடைய பழைய நினைவுகள் காரணமாக குடும்பத்தை மறந்துவிட்டு ஒரு ஆண்